அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு மானுட புவியியல்லேருந்து முக்கியமா ஒரு 50 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல என்ன பாருங்க, தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா எது? தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ காவிரி டெல்டா. இரண்டாவது வினா, தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பயிர் எது? தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பயிர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிறுதானியங்கள். மூன்றாவது வினா, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தர் சதவீதம் என்ன? 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தர் சதவீதம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி 80.33%. நாலாவது வினா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி மேட்டூர். ஐந்தாவது வினா, தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன? தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1076 கிலோமீட்டர். ஆறாவது வினா, தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை யாது? ஒரு முக்கியமான வினா, தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை யாது? சரியான விடை ஆப்ஷன் டி 3 பெரிய மற்றும் 15 சிறிய துறைமுகங்கள். ஏழாவது வினா, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு எத்தனை சதவீதம்? சரியான விடை ஆப்ஷன் பி 21%. எட்டாவது வினா, இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் எது? இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி சென்னை. ஒன்பதாவது வினா, தமிழ்நாட்டில் இல்மெனி தாது கிடைக்கும் இடம் எது? தமிழ்நாட்டில் இல்மெனி தாது கிடைக்கும் இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி கன்னியாகுமரி கடற்கரை மணல். பத்தாவது வினா, தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம் எது? தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ நெய்வேலி. 11வது வினா, தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? சரியான விடை ஆப்ஷன் பி NH-44. NH-44 வந்து ஓசூரிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்கிறது. NH-44 வந்து ஓசூரிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்கிறது. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எது? தமிழ்நாட்டின் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ NH-785. இது வந்து மதுரை முதல் நத்தம் வரை செல்கிறது. அடுத்த வினா, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி எவ்வளவு? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் டி சதுர கிலோமீட்டருக்கு 555. அடுத்த வினா, இந்தியா திணைப்பெயர்களின் ஆண்டாக அனுசரித்த ஆண்டு எது? இந்தியா திணைப்பெயர்களின் ஆண்டாக அனுசரித்த ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 2018. அடுத்த வினா, தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எது? தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர். அடுத்த வினா, தமிழ்நாட்டின் நெசவாளி தலைநகர் எது? தமிழ்நாட்டின் நெசவாளி தலைநகர் எது? சரியான விடை ஆப்ஷன் பி கரூர். அடுத்த வினா, ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எது? ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ வெள்ளாடு. 18வது வினா, தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி அசாம். 19வது வினா, காஃபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? காஃபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கர்நாடகா. 20வது வினா, மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவின் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது?
மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கர்நாடகா. இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு வந்து பெங்களூர். இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு பெங்களூர். 21வது வினா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவான மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவான மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ நீலகிரி. 22வது வினா தமிழ்நாட்டில் மக்கள் அடர்த்தி மிகுந்த மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் மக்கள் அடர்த்தி மிகுந்த மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி சென்னை. அடுத்த வினா பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது? பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ நீலகிரி. 24வது வினா பாலின விகிதம் மிக குறைந்த மாவட்டம் எது? பாலின விகிதம் மிக குறைந்த மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி தருமபுரி. 25வது வினா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் என்ன? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் ஏ 74.04%. 26வது வினா கல்வியறிவில் முதலிடம் வகிக்கும் தமிழக மாவட்டம் எது? கல்வியறிவில் முதலிடம் வகிக்கும் தமிழக மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. 27வது வினா மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் எது? மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி தருமபுரி. 28வது வினா பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் ஏற்ற மண் எது? பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் ஏற்ற மண் எது? சரியான விடை ஆப்ஷன் சி கரிசல் மண். 29வது வினா தமிழ்நாட்டின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர் எது? தமிழ்நாட்டின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர் எது? சரியான விடை ஆப்ஷன் டி நிலக்கடலை. 30வது வினா கொண்டைக்கடலை உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? கொண்டைக்கடலை உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர். 31வது வினா முந்திரி எந்த மாவட்டத்தின் பெரும்பகுதியில் பயிரிடப்படுகிறது? முந்திரி எந்த மாவட்டத்தில் பெரும்பகுதியில் பயிரிடப்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கடலூர். 32வது வினா உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி வேலூர். அடுத்த வினா மேட்டூர் அணைக்கட்டு எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? மேட்டூர் அணைக்கட்டு எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காவிரி. அடுத்த வினா பவானிசாகர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி பவானி. அடுத்த வினா சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தென்பெண்ணை. அடுத்த வினா பாபநாசம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? ஒரு முக்கியமான வினா பாபநாசம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி காரையார். அடுத்த வினா முல்லை பெரியாறு அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? முல்லை பெரியாறு அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி பெரியார் அணை. அடுத்து பாருங்க பாலின விகிதம் சரியாக 1000ஆக உள்ள மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சிவகங்கை. 39வது வினா இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகர் எது? இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகர் எது? சரியான விடை ஆப்ஷன் சி சிவகாசி. 40வது வினா மேற்கு அஞ்சலக மாவட்டத்தின் தலைமையகம் எது? மேற்கு அஞ்சலக மாவட்டத்தின் தலைமையகம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். இதே மத்திய மண்டலம் வந்து திருச்சி, தெற்கு மண்டலம் மதுரை. 41வது வினா தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சென்னை. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது?
சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆடுதுறை. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1985. முக்கியமானது. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1985. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை. அடுத்த வினா, மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வகம் எங்கு உள்ளது? மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவன ஆய்வகம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சென்னை. 44வது வினா, இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனை இடத்தில் வகிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் பி 2ஆம் இடம். அடுத்த வினா, இந்தியாவில் காபி உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம் வகிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் பி 2ஆம் இடம். அடுத்தது, ரப்பர் தோட்டங்கள் எந்த மாவட்டத்தில் அதிகம் உள்ளன? ரப்பர் தோட்டங்கள் எந்த மாவட்டத்தில் அதிகம் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. 47வது வினா, சிங்கோனா எங்கு பயிரிடப்படுகிறது? சிங்கோனா எங்கு பயிரிடப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆனைமலை பகுதி. 48வது வினா, தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கல் தாது கிடைக்கும் இடம் எது? தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கல் தாது கிடைக்கும் இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். இப்போ பாருங்க, பாக்சைட் கிடைக்கும் இடம் வந்து சேர்வராயன் மலை. ஜிப்சம் கிடைக்கும் இடம் திருச்சிராப்பள்ளி. இரும்புத்தாது கிடைக்கும் இடம் வந்து சேலம். சுண்ணாம்புக்கல் கிடைக்கும் இடம் வந்து கோயம்புத்தூர். சொர்ணவாரி சித்திரை பட்டம் வந்து பருத்தி மற்றும் திணை வகைகள் பயிரிடுவாங்க. சொர்ணவாரி சித்திரை பட்டம் வந்து பருத்தி மற்றும் திணை வகைகள் பயிரிடுவாங்க. சம்பா வந்து ஆடிப்பட்டம், அப்போ வந்து நெல் மற்றும் கரும்பு பயிரிடுவாங்க. சம்பா வந்து ஆடிப்பட்டம் முக்கியமானது பார்த்துங்க. நவரைப்பட்டம் வந்து நவம்பர் முதல் டிசம்பர் வரைக்கும் பயிரிடுவாங்க. அதில் வந்து பழங்கள், காய்கறிகள், வெள்ளரி, தர்பூசணி இதெல்லாம் வந்து பயிரிடுவாங்க. அடுத்தது, தமிழ்நாடு காகித ஆலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர். டிஎன்பிஎல் எங்கே இருக்குன்னா கரூர். அடுத்தது, தமிழ்நாட்டில் மேக்னீசியம் தாது கிடைக்கும் இடங்கள் எவை? சேலம், கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாமக்கல், திருநெல்வேலி. இந்த இடத்துல வந்து மேக்னீசியம் தாது கிடைக்கிறது. அடுத்தது, தமிழ்நாடு பால் வளர்ச்சிக் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆவின். தமிழ்நாடு பால் வளர்ச்சிக் கழகம் ஆவின் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் அனைத்து சிறு துறைமுகங்களையும் நிர்வகிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல்சார் வாரியம். கடைசியாக பாருங்க, வைகை அணை திறக்கப்பட்ட ஆண்டு 1959 ஜனவரி 21. இது ஒரு முக்கியமான வினா. இது வைகை அணை திறக்கப்பட்ட ஆண்டு 1959 ஜனவரி 21. நண்பர்களே, நீ நம்ம தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீ எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.